சிஜேபி கடந்த ஒரு மாசத்துக்கு மேல நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் நீட் எக்ஸாம் பேன் பண்ண சொல்லியும் இது மாதிரி பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த பேரணி நடத்தி அடிதடி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. மிகப்பெரிய அரசியல் ஆகுது. இப்ப காங்கிரஸ் உள்ள வந்து அவர்கள் போராட்டம் நடத்தும் போது ராகுல் காந்தி அவர்கள் மூக்குல இருந்து இத்தினோண்டு ரத்தம் வந்துருச்சான், காயமாயிருச்சு. அப்படி காயமான உடனே அது எல்லாமே பிரேக்கிங் நியூஸ்ல வருது. அப்போ அதுக்கு முன்னத்து நாள் மாணவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சாங்களே, உதச்சாங்களே, மண்டை உடைச்சார்களே, எல்லாம் பண்ணும் பொழுது எந்த மீடியாவும் அவ்வளோக்கு கண்டுக்கலையே. ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் அவர்கள் கவர் பண்ணதுனால, இது வெளியே தெரிஞ்சதுனால எல்லாருமே அதுக்கப்புறம் கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லை அப்படின்னா இது அப்படியே மறைஞ்சிருப்பாங்க. இப்படி நடக்கும் பொழுது முன்னத்த நாள் மண்டை உடைஞ்சது, கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, இப்ப உடம்பெல்லாம் புண்ணோடு கொண்டுக்கிறாருக்கு. அதுவும் பெண்கள்னு கூட பார்க்கல, ஒரு சில போலீசார் அவர்கள்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டதா கூட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இது சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்றதா? போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்துங்க வருது? போராட்டம் அப்படிங்கிற வார்த்தையே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. அதை நம்ம கேட்கிறோம், தொடர்ந்து பல நாள் கேட்கிறோம். கேட்கும்பொழுது கிடைக்காத பொழுதுதான் எங்களுக்கு கொடுங்க, இது எங்களோட உரிமை அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கேட்க வேண்டியதா போகுது. அப்படி கேட்கும் பொழுது போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்படி போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே இப்படி எங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து போராட்டம் நடத்தும் பொழுது நம்ம தமிழ்நாட்டுல இப்போ போலீஸார் அடிச்சு வைக்கிறாங்க, கைது பண்ணி நைட்டு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது இப்போ மாற்றம் வேண்டும் அப்படின்னு தாவேக்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க, முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாங்க, இதுக்கு ஒண்ணு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இதொன்னு சொல்லியிருக்கணும்னா இது வரைக்கும் ஒன்றும் சொல்லல. ஏன் நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, அவர் ஏதாவது வாய் திறந்தா அந்த படத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும், நம்ம இந்தியா உட்காந்துருக்கலாம். சரி, அது அந்த பாலிடிக்ஸ், அது மாற்றம் அப்படிங்கிறது மக்கள் தேடிட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்காது. மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்துதான் அப்படின்னு உணர்ந்து களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி அவர்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும், அதாவது அவர்களோட உரிமை கிடைக்கிற வரைக்கும் போராட்ட காலத்தை விட்டு வெளியே வராமல் இருந்தால் போதுமானது. அப்படி வராதீங்க அப்படின்னு சொல்றதை விட நிறைய பேர் போராட்ட காலத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க பல மாநிலங்கள்ல இருந்து. இதை பார்க்கும் பொழுது இது ஜல்லிக்கட்டு இஷ்யூ அளவுக்கு பெருசாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது. ஏன்னா என்னதான் ஒரு போராட்டம் எதிர்பார்க்கிறோம், நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம், இருந்தாலும் அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா கடைசியில போராட்டத்தில் ஈடுபடுறவங்க மேல இப்ப கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி போலீஸ் கேஸ் போடுறாங்க, இப்படி ரூல்ஸ் மீறி நடந்துக்கிறாங்க, எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கல, போலீஸாரை தாக்கிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவங்க பண்ணதுக்குள்ள யார் மேல போய் நம்ம கேஸ் கொடுக்கறது? இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே மீடியா கவர் பண்ணுதான். மீடியா ஒரு நியூஸை நம்ம கொடுக்குது, அந்த நியூஸே நம்ம அப்படியே நம்பிக்கிறோம் இல்லையா? அது நல்லதோ கெட்டதோ நம்ம யோசிக்கணும், நம்ம எது கரெக்ட்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசணும் இல்லையா? அதை வந்து பார்த்துட்டு இப்ப விஜய் அவர்கள் வந்து அந்த போராட்ட காலத்துக்குள்ள போய் நிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதையும் நம்பி 40,000 பேர் 50,000 பேர் லைக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றது? விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலை, அவர்கள் நேரடியாக களத்துக்கு செல்லவில்லை, ஜந்தர் மந்தர்லாம் ஒன்றும் போகலை, அது கோட் சூட் போட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே பொய், ஏஐயை வச்சு கிரியேட் பண்ணி விட்டுருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் அவர்களை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது? ஏன் டிவிக்கு ஐடிவிங்க பத்தி தப்பா பேசக்கூடாது? இது ஒரு புறம் இருக்க, இப்படி பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து வெளியிருந்து ஒரு சில சப்போர்ட்டுகள் கிடைச்சிட்டு இருக்கு. வெளியிருந்து ஒரு சிலர் உணவுகள் வழங்கிட்டு இருக்கிறது, அவர்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வழங்கிட்டு இருக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சோனம் வாங்கவே இப்ப திரும்பவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இப்ப சேர்த்துறாங்க. இப்போ அவருக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை யாராவது மரணம் நடந்தா மட்டும்தான் கண்டுக்குவாங்களா? இதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா நீட் வேணாம் அப்படிங்கிறது பல வருஷ போராட்டம். ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் சாகுறாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் வச்சதுனால மட்டுமே 15 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இறந்து அதுக்கு நீதி கேட்டு போராடும் பொழுது அதுல வந்து இப்போ எப்படி எங்க கிட்ட பர்மிஷன் கேட்காம நடத்திட்டாங்க, போலீஸை எதிர்த்துட்ட, போலீஸை தாக்கினாங்க, போலீஸ் எதிர்த்து நிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்றது நியாயமா? அது மட்டும் இல்லாம பொதுவெளியில மக்களுக்கு இடையூறா போராட்டம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடியடி பண்ணாங்களாம். அதாவது யாருக்கும் இடையூறு நடத்தல, இடையூறு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால தடியடி நடத்தினாங்களாம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இதையெல்லாம் கேட்டுட்டு இன்னும் நம்ம அமைதியா இருக்கலாமா? இல்ல இதுக்கு ஒரு குரல் கொடுக்காம, அதாவது இது தப்பு அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட பண்ணாம உட்காந்துருக்கலாமா? இல்லையா? இது தவறு தானே. இந்த தவறை நம்ம தான் கேட்கணும். ஏன்னா இந்த பாதிப்பு நடந்துக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மாணவர்களுக்கு, நம்மளை சார்ந்து போராடுறவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் நடத்துற போராட்டம் எல்லார்களுக்கும் சேர்ந்தது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்க குழந்தை டாக்டருக்கு படிக்கலாம், இல்ல இன்னைக்கு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கலாம். இதை தவிர எல்லாருக்கும் சம வாய்ப்பு வேணும். அப்புறம் விஐபி காக்ரோச்னு சொன்னது இத்தனை விளைவுகளுக்கும் காரணம். அப்போ வேலையில்லா பட்டதாரிகள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க வாங்கி கொடுங்க, உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லையே. இதை முறையாக அணுக வேண்டும் கவர்மெண்ட். முறையா நேரடியா வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தொடர்ந்து அவர்களோட பாதுகாப்பு சேஃப்டி பண்ணி கொடுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட்.
அவர்களை சேவ் பண்ணணும். அவர்கள் யாருக்கும் த்ரெட் இல்ல. இந்த போராட்டம் யாருக்கும் த்ரெட்டா யாரும் பண்ணலை. இதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம சொல்லுங்க. கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.